வணக்கம். புதுவையில் நடைபெற்ற நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் ரிச்சி செய்திகளுக்காக சந்தியா. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கனமழையின் காரணமாக பல பகுதிகளில் தேங்கிய மழைநீர் ஆய்வு செய்த முதலமைச்சர். தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரத்துடன் நிரூபிக்க தயார் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ். திருப்புவனை தொகுதியில் 20 ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லாமல் தவித்து வரும் பொதுமக்கள். விஷப்பூச்சிகளுக்கு இடையே உயிருக்கு பயந்து வாழ்வதாக பொதுமக்கள் வேதனை. இனி விரிவான செய்திகள். நெட்டப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சாதனை மாணவியை நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்த ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர். நெட்டப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் மாணவி சங்கவி. இவர் 2ஆம் வகுப்பு முதல் தற்போது இளங்கலை 1ஆம் ஆண்டு வரை கிக் பாக்ஸிங், குராஷ், டேக்வாண்டோ, கராத்தே, பேம்பு ஆகிய போட்டிகளில் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பல சாதனைகளை புரிந்து வருகிறார். 100க்கும் மேற்பட்ட பதக்கங்களையும் கோப்பைகளையும் வென்று தற்போது வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சர்வதேச அளவில் நடைபெற இருக்கும் குராஷ் போட்டியில் கலந்து கொள்ள சிங்கப்பூர் செல்ல உள்ளார். சாதிக்க துடிக்கும் இவருக்கு உதவிக்கரம் நீட்டிய ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் தலைவர் ரீகன் இந்த செய்தி அறிந்து மாணவியின் பிறந்த நாளில் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து பாராட்டியதோடு மட்டுமில்லாமல் வரும் காலங்களில் இவரை போன்று பல வீராங்கனைகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இவருக்கு கிக் பாக்ஸிங் துறையில் சாதிக்க தன்னால் முயன்ற அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாகவும் வாக்குறுதியும் கொடுத்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில் இடுகாட்டுக்கு சாலை வசதி இல்லாத காரணத்தால் 4 அடி அளவு தண்ணீரில் மூழ்கி சடலத்தை சுமந்து சென்ற மக்கள். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பஞ்சாயத்து ஒன்றியத்திற்குட்பட்ட கோண்டூர் ஆலமரத்து குப்பத்தில் கனமழை பெய்த நிலையில் சடலத்தை அடக்கம் செய்ய இடுகாட்டிற்கு செல்லும் பாதையில் 4 அடி ஆழத்திற்குள் கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் சமீப காலமாக குடிநீர் சரியில்லை என குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் மழைநீர் சேகரிப்பதன் அவசியம் மற்றும் சேகரிக்கும் முறை குறித்து அமைச்சர் ஜான்குமார் பொதுமக்களுக்கு விளக்கியுள்ளார். புதுச்சேரியில் சமீப காலமாக பல்வேறு பகுதிகளில் குடிநீர் சரியில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழைநீரை சேகரிப்பதன் அவசியம் மற்றும் சேகரிப்பு முறை குறித்து அமைச்சர் ஜான்குமார் அடிக்கடி கூறி வருவது மட்டுமல்லாமல் தனது வீட்டிலேயே மழைநீர் சேமித்து அதையே பயன்படுத்தி வருகிறார். தனது வீட்டு மாடியில் பேரல்கள் மூலமாக மழைநீர் சேகரிக்கும் அமைச்சர் ஜான்குமார் அதனை சுத்திகரித்து எப்படி குடிப்பது என்றும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூறிய அவர், குடிநீர் விஷயத்தில் அரசை மட்டுமே குறை சொல்லாமல் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் மழைநீரை சேகரித்து தங்களையும் நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்போ நம்ம வடகிழக்கு பருவமழை துவங்கிடுச்சு. பாண்டிச்சேரியில் நல்ல மழை பெய்யுது. தயவுசெய்து அந்த மழையை பயன்படுத்திக்கணும். இப்போ பாருங்க, நான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி மழை தண்ணியை கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம அரசாங்கத்தையே நம்பி இருக்கக்கூடாது. நீங்கள் அரசாங்கத்தை நல்ல தண்ணி கொடுக்கலன்னு இப்போ பாருங்க, மழை பெய்யுது பாருங்க, எல்லாம் இப்படி வெளியே விடுறாங்க பாருங்க, பழக்க கொடுக்குறாங்க. ஒரு 40 கேன் வாங்கினேன், 28,000 ஆச்சு. என்னங்க உங்களுக்கு வசதி இருக்குது, நீங்கள் 28,000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்குதோ, பெரிய பெரிய குண்டா அண்டாக்கு பாத்திரம் எது இருக்குதோ, பெய்யக்கூடிய மழையை முதல்ல பெய்யக்கூடிய மழையை 15 நிமிஷம் மழையை கீழே ஊற்றிடணும். முதல்ல பருவமழை துவக்கிட்டோன்னே அது தேவையில்லை. மொத பெய்யுது பார்த்தீங்களா, 15 நிமிஷம் மழையை கலெக்ட் பண்ணிடணும். மீதி பாருங்க, இப்போ காலையில் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டோம் நேற்று மழையை. இன்னைக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் 21ஆம் தேதி இன்னைக்கு காலையிலேருந்து பெஞ்ச மழை மட்டும் இப்போ இது உள்ள இருக்கு. பாருங்க, இந்த மழையை தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்துடன் நிரூபிக்க தயார் என முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், கடந்த 10 தினங்களுக்கு முன்பு தன் மீது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் மற்றும்
காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாராக உள்ளதாகவும், மேலும் வைத்தியலிங்கம் மற்றும் வைத்தியநாதன் ஆகியோர் நிரூபிக்க தயாரா என கேள்வி எழுப்பிய அவர் எங்கு அழைத்தாலும் வந்து ஆதாரத்தை வெளியிட தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நம்ம பத்தி சம் எலிகேஷன் சொன்னாரு. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுட்டு ரிப்ளை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் பாண்டிச்சேரி నుంచి யானம் போயிட்டு எஸ்டர்டே நைட் வந்துட்டேன். லாஸ்ட் ஒரு 4 days பேக்கே நான் சொல்லிட்டேன். 22nd and 23rd நான் பாண்டி வந்து எம்எல்ஏ வைத்தியநாதன் சிஎல்பி லீடர் அண்ட் ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு நான் நம்ம மேல யாரோ எழுதி கொடுத்தது படிச்சாச்சு. நான் பாலிடிக்ஸ்ல வந்துக்கு முன்னாடி எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் நான் வித்துட்டா, நான் வந்து இந்த 30 yearsல எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். புதுச்சேரியில் இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நின்றது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி காரில் இருந்தபடி பார்வையிட்டார். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தாழ்வான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் சூரியகாந்தி நகரில் தேங்கிய நீரை மோட்டார் மூலம் பொதுப்பணித்துறையினர் வெளியேற்றினர். மேலும் ஒரு சில பகுதிகளில் வீடுகளிலும் மழைநீர் உட்புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மழைநீர் தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி காரில் இருந்தபடியே பார்வையிட்டு நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து நள்ளிரவு சற்று மழை ஓய்ந்த நிலையில் ஒரு சில பகுதிகளில் மழைநீர் வடிந்து வருகிறது. இதனிடையே வீடூர் அணை திறப்பு மற்றும் கனமழை குறித்து பாதுகாப்பாக இருக்குமாறு காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பாக மெகாபோன் மூலம் கிராம பகுதிகளான குமாரபாளையம், தேத்தம்பாக்கம் மற்றும் சுத்திகேணி ஆகிய இடங்களில் உள்ள ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தண்ணி வழிஞ்சு போயிட்டு இருக்கு. அது போயிருக்கு. உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜான்குமார் நகரில் சாலை உடனடியாக சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை. உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தெருக்களில் செம்மண் கொட்டப்பட்டது. கொட்டப்பட்ட செம்மண் சாலைகளில் முறையாக அமைக்கப்படாத காரணத்தினால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக நகராட்சி அலுவலர்களிடம் தெரிவிக்கப்பட்டு அதனை சரி செய்ய சங்கத்தின் மூலமாக கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மழைநீர் தேங்கி சாலைகள் சேதமாகியுள்ளன. மேலும் அப்பகுதி மக்கள் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நேற்று முன்தினம் ஆட்டோவில் வந்த நபர் ஒருவர் கீழே இறங்கி வீட்டிற்கு செல்லும் போது சாலை வழுக்கி அடிபட்ட நிலையில் மேலும் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டது. தொடர் மழையின் காரணமாக கடந்த 1 வாரமாக எந்தவிதமான வாகனங்களும் உள்ளே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதில் கேஸ் வாகனம் மற்றும் குப்பை வண்டி, பால் வண்டி எதுவும் நகருக்குள் வர முடியவில்லை என்றும் இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பால் வாங்க, குப்பை எடுத்து செல்ல அனைத்திற்குமே வெளியே செல்ல வேண்டியுள்ளது என்றும் ஆகையால் பள்ளி குழந்தைகள் ஆட்டோவில் செல்ல முடியாமல் ஜான்குமார் நகரில் இருந்து மோதிலால் நகர் வரை சென்று வாகனத்தில் ஏறி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் இவற்றை கருத்தில் கொண்டு உடனடியாக சாலை வசதியை சரி செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளனர். மண் சாலை அமைத்து 15 தினத்திற்குள் சாலை போட்டு அமைத்து தருவதாக தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். கடந்த 15 தினங்களுக்கு முன்பு சாலை வைப்பதற்காக பூஜை போட்டு சென்றுள்ளார். ஆனால் இன்று வரை அதற்கான எந்தவித முயற்சியும் இல்லை. இது தொடர்பாக சங்கத்தின் மூலம் நாங்கள் இன்ஜினியரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளோம். அதற்கான வேலையை விரைவில் செய்யும்படி கேட்டுக்கொண்டும் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை. மேலும் நகரில் மின்சார வசதியும் சரிவர செயல்படவில்லை. கடந்த 2 மாதங்களாக மின்சார துண்டிப்பு அதிகமாக உள்ளது. 2 லைன் வரவேண்டிய இடத்தில் 1 லைன் டிம் சப்ளை போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. தெருக்களில் கம்பங்களில் உள்ள விளக்குகள் சரியாக எரிவதில்லை. அது தொடர்பாக மின் பொறியாளருக்கு சங்கத்தின் சார்பாக கடிதம் கொடுத்திருந்தோம். கடந்த 15 தினங்களாக கடிதத்திற்காக எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை.
அதனால் இரவு நேரங்களில் மின்விளக்கு எரியாததால் தெருக்களில் நாய்கள் தொல்லை மற்றும் திருடர்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது. ஆகையால் இவற்றை கருத்தில் கொண்டு மின்துறை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நகராட்சி ஆணையரிடம் சென்று மனு கொடுத்தும் எந்தவிதமான ஏற்பாடும் செய்யவில்லை. ஆகையால் நகராட்சி அலுவலகம் முன்பு நாங்கள் போராட்டம் செய்யவும் முடிவு எடுக்க வேண்டியுள்ளது என்பதை தெரிவித்துள்ளனர். இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் இப்பகுதி மக்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலை எங்கள் நகர் முழுவதும் நிராகரிக்க சங்கத்தின் மூலமாக உறுதியேற்றுள்ளோம் என்பதனையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ரொம்ப தகுதி இல்லாத இடமா போச்சு. இந்தியாவில் மேப்ல இருக்கா இல்லன்னு தெரியல. பாண்டிச்சேரி அத்திப்பட்டி மாதிரி இருக்குது இது. இந்த ஊர் வந்து எப்படி இருக்குது அப்ப நீங்க பாருங்க. பாண்டிச்சேரி டவுனு ஒழுகுற முனிசிபாலிட்டியில பக்கத்துல இருக்கிற இடம் இது ஜான்குமார் நகர். அது எந்த விட சௌகரியம் கிடையாது, ரோடு கிடையாது. இந்த வழியா தான் வந்தாகணும். இதுல இருந்து எப்படிதான் மக்கள் போறது? சாக்கடை தண்ணி ஃபுல்லா எங்க நகர்ல சீனிவாசா நகர்ல ஃபுல்லா ரொம்ப கலந்து. மொழிப்போர் தியாகி அரும்பார்த்தபுரம் சோமு பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்பு. புதுச்சேரி மாநில திமுக முன்னாள் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மொழிப்போர் தியாகியுமான அரும்பார்த்தபுரம் சோமு என்கிற சோமசுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி அரும்பார்த்தபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. அவரது மகளும் மாநில வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளருமான சுகந்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சோமுவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏழை பெண்களுக்கு போர்வை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், நடராஜன், தியாகராஜன், இளஞ்செழிய பாண்டியன், தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜன், அவைத்தலைவர் ஹலால் ஹனீப், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மை அணி அமைப்பாளர் ஹாலிது, தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், கிளைக்கழக நிர்வாகிகள் ஏழுமலை, முருகன், ரஃபிக், பாலகுரு, முத்து, ரகு, கமல் பாஷா, சூர்யா, கோபி, அசார், நடராஜன், முருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தம்பி இப்படி போறாடே. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் கந்தசஷ்டி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் 73வது ஆண்டு கந்த சஷ்டி சூரசம்ஹார திருக்கல்யாண விழா விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று கௌசிக பாலசுப்பிரமணியரை தரிசித்தனர். தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் 6ஆம் நாளான அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹார பெருவிழா விமர்சையாக நடைபெற உள்ளது. தொடர்ந்து 7வது நாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து சமபந்தி போஜனம் நடைபெறும். திருவிழா நாட்களில் தினமும் காலை இரவு ஆகிய 2 வேளைகளிலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறும். கௌஸ் என்கிற இஸ்லாமியர் முருகன் மேல் கொண்ட பற்றுதலால் இக்கோவிலை கட்டினார் என்பதும் கௌஸ் மறைவிற்கு பிறகு அவரது பிள்ளைகளால் அந்த கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நள்ளிரவு பெய்த பலத்த மழையின் காரணமாக 100 அடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது.
இந்த மழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தாழ்வான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் சூரியகாந்தி நகரில் தேங்கிய நீரை மோட்டார் மூலம் பொதுப்பணித்துறையினர் வெளியேற்றினர். மேலும் ஒரு சில பகுதிகளில் வீடுகளிலும் மழைநீர் உட்புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மழைநீர் தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி காரில் இருந்தபடியே பார்வையிட்டு நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து நள்ளிரவு சற்று மழை ஓய்ந்த நிலையில் ஒரு சில பகுதிகளில் மழைநீர் வடிந்து வருகிறது. இதனிடையே வீடூர் அணை திறப்பு மற்றும் கனமழை குறித்து பாதுகாப்பாக இருக்குமாறு காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பாக மெகாபோன் மூலம் கிராம பகுதிகளான குமாரபாளையம், தேத்தம்பாக்கம் மற்றும் சுத்திகேணி ஆகிய இடங்களில் உள்ள ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதியில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆய்வு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட காவேரி நகர், பாண்டியன் நகர், விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை, கொம்பாக்கம், செட்டிக்களம், உத்தரவாக்கினிப்பேட் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊழியர்களை உடன் அழைத்து சென்று மழைநீர் தேங்கிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மோட்டார் வைத்து இறைக்கவும், மழைநீர் தேங்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட வாய்க்கால்களை தூர்வாரவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுவை பயன்படுத்திய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசனை நல சங்கத்தின் 3ஆம் ஆண்டு தீபாவளி நிகழ்ச்சி மற்றும் ஆண்டு விழாவின் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் பயன்படுத்திய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசனை நல சங்கத்தின் 3வது ஆண்டு தீபாவளி நிகழ்ச்சி மற்றும் ஆண்டு விழாவின் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா வில்லியனூர் பைபாஸ் ரோடு எம்பி மகாலில் வேல்முருகன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. செயலாளர் திருநாவுக்கரசு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். பொருளாளர் முருகன், முரளி, சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு விருந்து உபசரிப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார். துணை செயலாளர் பார்த்திபன், துணை பொருளாளர் சரவணன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றனர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக காவல்துறை வடக்கு பகுதி கண்காணிப்பாளர் ரகுநாயகம், சென்னை உயர்நீதிமன்ற புதுச்சேரி அரசின் கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி, மூத்த பத்திரிகையாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பின்பு அவர்களின் கரங்களால் சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தலைவர் வேல்முருகன், செயலாளர் திருநாவுக்கரசு, பொருளாளர் முருகன் என்கிற முரளி ஆகியோருக்கு சிறப்பு விருந்தினர்கள், சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னாள் பொருளாளர் திரு அப்துல் கலீம் கான் முஜிப் அவர்கள் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு என்று அது போட்டு
நம்ம கிஃப்ட் வச்சு கொடுப்போம். ஏன்னா அவங்க வந்து கனமழையின் போது நள்ளிரவு 1 மணி வரை தொகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளை நேரடியாக சென்று கண்காணித்து வந்த காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம். கணபதி செட்டிக்குளம், ராஜகோபால் நகர், ஜான்சி நகர் இணைப்பு ஆகிய பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மேலும் கணபதி செட்டிக்குளம், பிள்ளையார் கோவில் குளம் முழுவதும் நிரம்பியுள்ள நிலையில் சாலையோரத்தில் மண் அரிப்பால் பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு உரிய நிவாரணம் வழங்கவும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் ஆணையிட்டார். ஏற்ற மாதிரி அது உடைக்கலாம் இன்னும் ஃபுல்லாகிட்டு எல்லா வீட்டுக்கும் ஃபுல்லாகிட்டு. லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் பகுதியில் மழையால் சேதமடைந்த பகுதிகளை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார். புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். இந்த நிலையில் மேலும் பல்வேறு இடங்களில் கனமழையால் பல சேதங்களும் ஏற்பட்டது. இதனையடுத்து லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் ஜீவானந்தபுரம் பகுதிக்கு அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று அப்பகுதி முழுவதும் சேதமடைந்த இடங்களை ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்து ஆறுதலும் கூறினார். மேலும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் குறைகள் குறித்தும் கேட்டறிந்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆறுதலும் கூறினார். தொடர்ந்து சென்ற ஆண்டை விட தற்பொழுது பாதிப்புகளானது சட்டமன்ற உறுப்பினர் செய்த அத்தியாவசிய பணிகளால் மிகவும் குறைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். ஆமா சார். ஏன்னா இந்த மழைக்கும் மறுபடியும் அதே சேம் ப்ராப்ளம். நான் அந்த மழைகளும் முக்கியம் நினைச்சு தான் அதை பண்ணேன். நான் எதிர்பார்க்கல. அது தமிழ்நாடு அப்படிதான். லாஸ்பேட்டை பகுதியில் மழையால் சேதமடைந்த சாலைகளை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மக்கள் பயன்பாட்டிற்கு சரி செய்யும் பணியில் உடனடியாக ஈடுபட்டார். புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு மாநிலம் முழுவதும் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இது மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் சாலைகள் சரியில்லாத காரணத்தினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அதிகாரிகளுடன் அப்பகுதிக்கு சென்று ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்பகுதி முழுவதும் சரி செய்தார். இந்த ஆய்வின் போது துறை அதிகாரிகள், பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக மின்சாரம், குடிநீர், சாலை வசதி இல்லாமல் சேரும் சகதியுமாக தவித்து வருவதாகவும், பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளுக்கு இடையே உயிருக்கு பயந்து வாழ்ந்து வருவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ கணபதி நகர், இந்திரா நகர் மற்றும் வரதராஜ பெருமாள் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை வசதிகளான மின்சாரம், குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் செய்து தரப்படவில்லை. இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் பலமுறை தொகுதி மக்கள் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது.
இந்த நிலையில் புதுச்சேரியில் தற்பொழுது பெய்த கனமழையால் கணபதி நகர், வரதராஜ பெருமாள் நகர் மற்றும் இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் சாலை வசதி இல்லாததால் மழைநீர் ஆறு போல தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் இந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் மின்சார வசதி இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட விஷ பூச்சிகள் எப்போது கடிக்குமோ என்ற உயிர் பயத்தில் தினம் தினம் வாழ்ந்து வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் கூறுகையில், கடந்த 20 ஆண்டுகளாக இந்த பகுதியில் சாலை வசதி இல்லாததால் சேரும் சகதியுமாக உள்ளது. விஷ ஜந்துக்களுக்கு இடையே வாழ்ந்து வருவதாகவும், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் சென்று முறையிட்டால் அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர். சட்டமன்ற உறுப்பினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் தெரிவித்தனர். மேலும் தற்போது பெய்துள்ள மழையால் இடுப்பளவு தண்ணீரில் நீந்தி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும், உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீட்டு ஏசி காத்துல உட்காந்து போயிருக்க கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சேர்த்து தண்ணியில் இருக்கிறவங்க எப்படி வாழ முடியும்? ஒரு ஜெய போய் கேட்கறவங்க மெத்த அனுப்புறாங்கன்னா என்ன அதிகாரம்? அப்போ ஜெய் பண்ணால யாருக்கு இருக்கு? ஜெய்க்கு யாரு அந்த அதிகாரத்தை தரத்து? மெத்த அதிகாரம் மக்களை இன்னைக்கு இன்னும் பசங்க எல்லாம் இருக்கு, பாம்பு வருது, பல்லு வருது, பசங்க இருக்கு, விளையாடி இந்த தண்ணியில கிண்ணில ஊந்து சாவறாளுக்கு முட்டிகளுக்கு தண்ணி இருக்குங்க. பெரியவங்க நாங்களே வண்டி தண்ணி. மீண்டும் தலைப்பு செய்திகள். கனமழையின் காரணமாக பல பகுதிகளில் தேங்கிய மழைநீர் ஆய்வு செய்த முதலமைச்சர். தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரத்துடன் நிரூபிக்க தயார் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ். திருப்புவனை தொகுதியில் 20 ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லாமல் தவித்து வரும் பொதுமக்கள். விஷப்பூச்சிகளுக்கு இடையே உயிருக்கு பயந்து வாழ்வதாக பொதுமக்கள் வேதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.